காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருள் வந்து காலிஃப்ளவர் நான் நல்லா வெட்டி சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள், கல்லுப்பு போட்டு கொஞ்சம் 10 to 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். பொதுவா வந்து காலிஃப்ளவர் வந்து எல்லாம் பாயில் பண்ணி இது பண்ணுவாங்க. பாயில் பண்ண சத்தெல்லாம் போயிடும். இப்போ முடிஞ்ச வரைக்கும் காலிஃப்ளவரை ஃப்ரெஷ்ஷாக வாங்குங்க. பூச்சிப்புழுலாம் கம்மியாக இருக்கும். அப்புறம் தேவையான அளவு பட்டாணி. நீங்கள் பட்டாணி ஆப்ஷனல், வேணுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா வேணால் கூட விட்டுறலாம். அப்புறம் தேவையான அளவு வெங்காயம், தக்காளி, அப்புறம் இடித்து வச்ச இஞ்சி பூண்டு, அப்புறம் தேங்காய் மசாலா. ஸோ ஒரு சட்டியில் வந்து எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கணும். அடுத்தது வெங்காயம் நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கியதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி பழம் வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் வர்ற மாதிரி நல்லாவே வந்து வதக்கிக்கணும். அரை வேக்காடாக இருக்கும்போது நம்ம காலிஃப்ளவர் போடக்கூடாது. ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ காலிஃப்ளவர் போட்டாச்சு. அப்புறம் பட்டாணியும் சேர்த்துக்கோங்க. ஸோ உடனே தண்ணி விடாதீங்க. ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா அந்த எண்ணெயில் வந்து கிளறிக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் சீரகத்தூள், அப்புறம் கரம் மசாலா இல்லைனா கறி மசாலா கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைச்சிக்கோ செஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருக்கணும். தண்ணி விடாதீங்க. இப்போதைக்கு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நல்லா அது வந்து பிளெண்ட் ஆகி இருக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கோங்க. தேங்காயில் வந்து நான் வெறும் தேங்காய், ஒரு 4-5 பொட்டுக்கடல, அப்புறம் மிளகு ஒரு 10 மிளகு தான் சேர்த்துருக்கேன். வேறு எதுவுமே சேர்க்கல. ஸோ நல்லா வந்து பாருங்கள் கொதி வந்துருச்சு. ஸோ உங்களோட கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இறக்கிக்கோங்க. ஸோ சுவையான காலிஃப்ளவர் கிரேவி தயார்.